வணக்கம் நண்பர்களே! உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வைரமுத்து அவர்களின் வெள்ளாடு. இதுவரைக்கும் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விருமாண்டி கதையா இப்படி ஆகி போச்சு? நம்ப முடியலையேப்பா! எமனே வந்தாலும் எருமைய புடிச்சுக்கிட்டு எமன பத்தி விட்டுருவானே! அவனுக்கா இந்த கதி? சும்மாவா சொன்னாக யானைக்கும் அடி சறுக்கும்னு? அது நடந்து போச்சே! அதுக்காக அடி சறுக்கி விழுந்ததெல்லாம் யானை ஆகிருமா? விடுங்கப்பா. பெருமாண்டி என்ன கடவுளா? அவனும் மனுஷன் தானப்பா. மூல முக்கு சந்து பொந்தெல்லாம் இதே பேச்சா இருக்கு ஊருக்குள்ள. பெத்தவங்க ஒரு பேரு வப்பாக பிள்ளைக்கு. பெரும்பாலும் அது இடுகுறி பெயராகவே இருக்கும். அந்த பிள்ளையே வளர்ந்த பிறகு நீக்கு போக்கு நெளிவு சுளிவு பார்த்து ஊர் ஒரு பேர் வைக்கும். அதுதான் சாகர வரைக்கும் நிக்கும். அப்படி ஊரு அவனுக்கு வச்ச பேரு தான் வெவரம் விருமாண்டி. காஞ்ச காட்டுல தீப்பிடிச்ச மாதிரி சுறுசுறுன்னு இருப்பான் பய. யாரும் அவனை ஏமாத்த முடியாது. தெல்ல கடைஞ்சவன். அவன் உள்ளங்கையில இருக்கிற 5 விரலுமே ஒண்ண ஒண்ணு நம்பாதுக. படு உசாரு. பச்சை தண்ணிய ஆத்தி குடிப்பான் பய. படிப்பு கம்மிதான். 5வது 2 வருஷமும் 6வது 3 மாசமும் தான். ஆனா மண்ணும் மனுஷங்களும் சொல்லி கொடுத்தத மனப்பாடமா வச்சுக்கிட்டான். ஆட்டுரல் மாதிரி ஆளு. உயரம் கம்மி, அகலம் கூட. வைக்கப்படப்ப தலையில அடைச்ச மாதிரி நெருக்கமா சுருட்ட முடி. அதுக்குள்ள பேனுக ஓடி பிடிச்சு விளையாடுதுன்னு வச்சுக்கங்க. ஒண்ணு தொலைஞ்சா இன்னொன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வெள்ளாட்டு வாழ ரெண்டா கத்தரிச்சு கண்ணுக்கு மேல கட்டி விட்டது மாதிரி புருவம். சப்பட்ட மூக்கு. இடுங்கி இத்தனோண்டு கண்ணு. பல்ல மூடுறது என் வேலை இல்லைன்னு கோவிச்சுக்கிட்டு ஈறு தெரிய வெளிய தொங்குது கீழ் உதடு. பாறாங்கல்லு மாதிரி நெஞ்சு. கசாப்பு கடையில கறி வெட்டி கனத்து இறுகி கரண பாஞ்சு கிடக்கு தோல் ரெண்டும். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கசாப்பு தான் அவன் தொழிலு. எத்தனை பெரிய ஆட்டையும் அவனே அறுத்து தோலுரிச்சு ஒத்த ஆளா தூக்கி கொக்கியில தொங்க விட்டு அல்வாவ அறுக்கிற மாதிரி ஒரு ஓரமா அறுத்து வெட்டுக்கடையில போட்டு ஒரு தாளத்துக்கு கொத்துவான் பாருங்க. என்னமோ எம்.எஸ். விஸ்வநாதன் கசாப்பு கடையில நின்னுக்கிட்டே ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி அம்புட்டு அழகா இருக்கும். ஏன்பா விருமாண்டி, ஒத்த ஆளா இருந்தா எப்படி? ஒத்தாசைக்கு ஒரு ஆளு வேணாமா? என் கொழுந்தியா மகன் ஒருத்தன் சும்மாதான் இருக்கான். கூட மாட வச்சுக்கிறியா? எள்ளுனா என்னையா இருப்பான். இடுங்கிய கண்ணால் சொன்னவனை எரிக்கிற மாதிரி பார்த்தான் வெறுமாண்டி. ஏ மாமு, எள்ளுன்னா என்னையா இருப்பானா? அப்ப சொன்னபடி கேட்காத பையன்னு சொல்ற. எள்ளுனா எள்ளத்தான் எடுக்கணும். எண்ணெய் எடுத்துக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? எள்ள எப்பவும் எண்ணெயாக்கிட முடியும். எண்ணெய எள்ளாக்க முடியுமா? போ போ, போயி உன் பொழப்ப பாரு. என் பொழப்ப நான் பாத்துக்கிறேன். கண்ணிக்கு சிக்குமா காத்து? அவன் காத்து. எடுபிடி வேலைக்கு ஆள் வைக்க தெரியாத அவனுக்கு தெரியும். தொழில் ரகசியம் வெளிய போயிருச்சுன்னா, அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச சின்ன சின்ன ரகசியங்கள்ல தான் அவன் ஆடு ரெக்க கட்டி பறக்குது. இப்ப அவன் தொழில் ரகசியத்த தெரிஞ்சுக்கங்க. யாருக்கும் சொல்லாதீங்க. வெறுமாண்டி கசாப்புல எல்லா ஆடும் வெள்ளாடுன்னு சொல்லிதான் இன்னைக்கு வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் 2 ஆடு தான் வெள்ளாடு. மத்த நாளும் செம்பிளி ஆடுங்கிற சங்கதி. செத்தா எல்லா கழுதையும் ஒரே கழுதைதான். உரிச்சா எல்லா ஆடும் ஒரே ஆடுதான். எவனுக்கு தெரிய போகுது? அந்த வகையில ஆட்டுக்கு 500ன்னு சந்தையிலேயே 2000 லாபம் பார்த்துருவான். ஊர் எந்திரிக்கும் முன்ன 4 மணிக்கே ஆடுகள அறுத்துருவான். ரத்தம் புடிக்க 4 கிண்ணத்த தனித்தனியா வச்சுக்கிட்டு தான் கழுத்தறுப்பான். கழுத்த அறுத்ததும் ஒத்த கையில சங்க ஓங்கி அழுத்திக்கிருவான். ஏன்னா சங்கு வழியா இரையும் புல்லும் வெளியே வந்துடக்கூடாது பாருங்க. லாபம்னு சொல்லிட்டே 4 கிண்ண ரத்தத்தை துண்டா எடுத்து வச்சிருவான். பின்னங்கால்ல கத்தி செலுத்தி ஒச்சமில்லாம தோளிருப்பான். கழுத்துல கத்தி வச்சு நடு வகுறு வகுந்து என்னமோ சுகப்பிரசவம் பாக்குறவ மாதிரி குடல் எடுப்பான். குடல துண்டா எடுத்து சாணிவாய் வழியா சலசலன்னு தண்ணி செலுத்தி கலகலன்னு உதறவும் மலமலன்னு வெளியேறும் புழுக்க புழுவு பொருந்தாததெல்லாம். வாளி நிறைய தண்ணி புடிச்சு குடல அதுல போட்டு ஊற விட்டுருவான். இப்ப ஆட்டுல விசேஷமான பாகமா வெட்டி எடுப்பான்.
ஈரலு, முன்சப்பக்கறி, கழுத்துக்கறி, கொழுப்பு, நுரையீரல் எல்லாத்தையும் வெட்டி அதே வாளியில கொட்டி ஊற விட்டுருவான். இப்படி ஊற விட்ட நல்ல கறியெல்லாம் ரொக்க புள்ளிகளுக்கு, கழிச்ச கறியெல்லாம் கடன் சொல்லி வாரவனுக்கு, பெசலா எடுத்து வாளிக்கறி தர்றான்னு ரொக்க புள்ளிக்காரக மகிழ்ந்து போவாக. அங்கதான் வெடிக்குதையா பெருமாண்டி வச்ச வெட்டு. தண்ணிக்குள்ள கிடக்கிற கறி உண்மையிலேயே நல்ல கறிதான். ஆனா அத தண்ணியில ஊற விட்டான் பாருங்க, அதுல இருக்கு அவன் சூட்சமம். ஊற போட்ட கறி தண்ணி குடிக்கும், லேசா ஊறி உப்பும், எடை கூடும். 200 கிராம் எடுத்து வச்சா 300 காட்டும். தண்ணியில பொருள் எடை இழக்கும்னு சொன்னாராம் ஒரு விஞ்ஞானி. அந்த ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்த அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான் விருமாண்டி. தண்ணியில எடை கூடும்னு கண்டுபிடிச்சிட்டான். மொச பிடிக்கிற நாயி மூஞ்சிய பார்த்தா தெரியுமா இல்லையா? எவன் ரொக்கம், எவன் கடங்கிறத நிக்கிற தோரணையிலேயே கண்டுபிடிச்சிருவான் விருமாண்டி. கடன் கேட்டு வர்ற ஆளுகளுக்கு தான் முதல்ல கறி கொடுப்பான். இத்தகரி, எலச்சக்கறி, எலும்பு கறி, சக்க, சவ்வு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்ல கறியோட கலந்து, "போ போ குழம்பு வச்சு குடி. உடைஞ்ச எலும்பு வந்து ஒட்டிக்கிடும்னு" சொல்லி கடன்காரங்கள அனுப்பிட்டு, ரொக்க புள்ளிகளுக்கு மட்டும் வாளிக்குள்ள கை விடுவான். "ஏம்பா விருமாண்டி, இது வெள்ளாட்டங்கறி தானே?" ரொக்க புள்ளிக யாரும் கேட்டதில்ல. கடனுக்கு கறி வாங்கி திங்கிற இந்த கோல்மூட்டி மட்டும் ஒரு நாள் கேட்டே புட்டான் இந்த கேள்விய. வெட்டுக்கத்திய ஓங்கி வெட்டுக்கட்டையில ஒரு போடு போட்டு சகிக்க முடியாத இடத்துக்கு மூஞ்சிய கொண்டு போய் நிலைநிறுத்திக் கொண்டான் வெருமாண்டி. ஆளப் பார்த்து கேட்கிற கேள்வியா இது? வாளப் பார்த்து கேளு. பொம்மை மாதிரி ஆக்கங்கெட்ட கூகைகளுக்காகத்தான் வாள மட்டும் உரிக்காம வச்சிருக்கேன். எல்லா ஆடும் வெள்ளாடுதான், நல்ல ஆடுதான். வாங்குற கறி 200 கிராம், கேட்கிற கேள்வி 200 கிலோ. கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான். கேள்வியில இருந்த நியாயத்த சத்தத்திலேயே எரிச்சு சாம்பலாக்கிட்டான் பெருமாண்டி. ஏன்னா அவனுக்குத்தான் நெசந்தெரியும். செம்பலி ஆட்ட உரிக்கும் போதே வாளை எடுத்து எரிஞ்சிட்டு அதுல ஒரு ஓட்ட போட்டு பிறவியிலேயே முளைச்ச மாதிரி வெள்ளாட்டு வாளை சொருகி வச்சிருவான். செம்பிலி ஆட்ட பெத்த தாய் தகப்பனே நம்பித்தான் ஆகணும் அது வெள்ளாடுன்னு. வெள்ளாட்டங்கறிக்கும் செம்பிலி ஆட்டங்கறிக்கும் ஒரு சின்ன நசநசப்புல வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஆளுகளுக்கு மட்டும் வெள்ளாட்டங்கறியும் சேர்த்து வெளாவி விட்டுருவான். அப்புறம் அத கடவுளே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆடு வாங்குறதுல அவன அடிக்க ஆள் இல்ல ஜில்லாவுல. ஒரே சந்தைக்கு போக மாட்டான். ஒரே வியாபாரி கிட்ட வாங்க மாட்டான். ஒட்டஞ்சத்திரம், விருப்பாச்சி, அய்யலூர், செம்மட்டி, வாடிப்பட்டின்னு மாறி மாறி ஓடிக்கிட்டே இருப்பான். தலச்சேரி, வேம்பூரு, நெல்லூரு, மாண்டியா, மார்வாரி, நீலகிரி, ராமநாதபுரம், வெள்ள, கீழக்கரிசல் இப்படி எத்தனையோ வகை ஆடுகள் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் ஆத்துல நல்லது காவேரி, ஆட்டுல நல்லது மேச்சேரின்னு. மேச்சேரி ஆடுதான் வாங்குவான். அதுதான் எடையும் கூடி வரும், ருசியாவும் இருக்கும். ஒரு ஆட்ட குறுக்க அழுத்தி பிடரி பிடிச்சு பார்த்தானா, இதுல கறி எவ்வளவு, கொழுப்பு எவ்வளவுன்னு தராசு போடாத எடைய தான் போட்டுருவான். மந்தையில என்ன லாபம் வரும்ங்கிறத சந்தையிலேயே சொல்லிடுவான். ஆடு வித்தே வீடு கட்டிட்டான், காடுகரை வாங்கிட்டான். ஒரு கார் விலைக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி ஊருக்குள்ள தர்ரு புர்ருன்னு தகிடு தத்தம் பண்ணிட்டு இருக்கான். வயசு 34. இன்னும் கல்யாணம் ஆகல. எந்த சம்பந்தம் வந்தாலும் இவன் நொட்ட சொல்றதுலயே விட்டு விலகி போயிருது. 12 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு 18 வயசு பொண்ண. ஒண்ணும் அமையல. உயரமான பொண்ணு, மஞ்ச கிழங்கு நிறம். விழுந்து நீச்சலடிக்கிற மாதிரி 2 கண்ணு. அவுத்து விட்டா வீடு கூட்டி போற மாதிரி நீண்ட முடி. திருத்தமா மணிச்சத்த மாதிரி கேட்கிற ஒரு குரல். 2 கிலோ தங்க நகை போட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். காட்டுங்கடா பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எவனும் காட்டல. சந்தையில ஆடு அமைஞ்ச மாதிரி சம்சாரத்துக்கு பொண்ணு அமையலையே. இந்த நினைப்புலயே புகையா போய்கிட்டு இருக்கு அவன் பொழப்பு. ஏலே ஐயா விருமாண்டி, 1/2 கிலோ மட்டும் கடன் கொடுப்பா. சாறு குடிச்சு உசுர ஊற வச்சுக்கிறேன். 2 கையும் ஏந்தி நிக்கிறான் கோல் மூட்டி. எல்லோரும் போனப்புறம் கோல் மூட்டியும் எலும்பு துண்டுக்கு ஏங்கி நிக்கிற நாயும் மட்டும்தான் அங்க மிச்சம். இந்தா பாரு மாமு, 3000 சொச்சம் கறி கடன் நிக்குது. கழிக்கலைன்னு வச்சுக்க, உனக்கு ஒரு குழம்பும் கொம்பும் கூட தரமாட்டேன். இன்னைக்கு மட்டும் குடப்பா, கடனை எப்படியும் கழிச்சிடுவேன். எப்படி கழிப்ப? நீ என்ன பொண்ணு வச்சிருக்கியா? இல்ல பொண்ண பார்த்து கட்டி வச்சிருவியா? மூஞ்சி தொங்கி போச்சு கோல்முட்டிக்கு. ஆனா மூளையில பளிச்சுன்னு ஒரு மின்னல் விட்டுச்சு.
அப்ப கல்யாணம் பண்ணி வச்சா கடன் கழியுங்கிற. முதல்ல பண்ணி வையி, அப்புறம் பாப்போம். நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை வீசினான். அதில் ஒரு கீத்துக்கறி எங்காவது ஒட்டி இருக்குமா என்று சகல உத்திகளையும் செய்து பார்த்தது நாய். கடைசியில் கடைவாய் கிழிந்து ஒழுகிய தன் ரத்தத்தையே சுவைத்து சுகம் கண்டது. பொண்ணு பார்த்தாச்சப்பா. உனக்குன்னு பொறந்து வளர்ந்தவப்பா. காணா விளக்குக்கும் தேனிக்கும் இடையில ரோட்டு மேல இருக்கு பாரு, அரைப்படி தேவன்பட்டி. அதான் பொண்ணு ஊரு. ஆனா அப்பு ராணி வீடு. வா, வந்து பொண்ண பாரு. கண்ணுக்கு நிறைஞ்சிருந்தா கட்டிக்க. கோல் மூட்டிய கூட்டிக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா வெளியேறிட்டான் விருமாண்டி. கொஞ்சம் முத்தி போன மூஞ்சிதான். ஆனா முகம் லட்சணம். நிறந்தான். ஆனா கட்டி வச்ச கட்டுச்சோத்து மூட்டை மாதிரி தேகக்கட்டு. சும்மா மயில் தோகை மாதிரி இடுப்புக்கு கீழே இறங்கி தரைய தொற்றுவேன் தொற்றுவேன்னு கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே இருக்கு கருகருன்னு வளர்ந்த நீல முடி. 1000 ஆடுகளை குறுக்கு புடிச்சு எடை போட்டவன் இந்த பொண்ண மட்டும் கிறுக்கு புடிச்சு எடை போடுறான். புடிச்சு போச்சு விருமாண்டிக்கு. வீடு வாசல் விசாரித்தான். அப்ப ஆத்தா இல்லாம அப்பத்தா வளர்த்த பொண்ணுன்னும் தெரிஞ்சுக்கிட்டான். குலம் கோத்திரம் பண்ட பாத்திரம் நகை நட்டு படிப்பு எல்லாம் விசாரித்தான். ஒரே ஒரு குறைதானா, பொண்ணுக்கு லேசா திக்குவாயாம். அது பரவாயில்ல, கட்டிக்கிறேன். திக்குவாய திருத்துறது என் பொறுப்பு. 4 பேருக்கு தெரியாம வீரபாண்டி கோயில்ல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டியாந்துட்டான். முதல்ல உன் திக்குவாய திருத்திடுவோம். எங்க சொல்லு. ஓடுற நரியில ஒரு நரி சிறுநரி, சிறுநரி பிடரியில் ஒரு பிடி நரைமயிர். அவ இதை எதிர்பார்க்கல. பேயறிஞ்ச மாதிரி ஆகி போனா. சொல்லு. ஓடுற நரியில ஒரு நரி சிறுநரி. அவ மூஞ்சிய அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு ஓடுற நரி, ஓடுற நரின்னு சொல்லி அங்கேயே நின்னு போனான். நரியோட சரிக்கு சரி ஓட முடியல பாவம் அவளுக்கு. என் தங்கம்ல, சொல்லுடி. ஓடுற நரியில ஒரு நரி சிறுநரி. ஓடுற நரி ஒரு நரி ஒரு நரி. அவ தடுமாறி ததும்புறா. சொல்றத திருப்பி சொல்லு. நாக்கு திருந்தணுமா இல்லையா? ஓடுற ஓடுற. இப்ப விசும்ப ஆரம்பிச்சான். சொல்ல போறியா இல்லையா? அவ ஓன்னு அழ ஆரம்பிச்சான். விட்டான் ஒரு விடு செவிட்டுல. அப்பத்தான்னு கத்துனவ ஓடி விழுந்து போனா. விடிஞ்சு பார்த்தா ஆளக் காணோம். அரைப்படி தேவம்பட்டிக்கு வந்து சேர்ந்துட்டதா அப்பத்தா கிட்ட இருந்து தகவல் வருது. சொல்லாம போற அளவுக்கு அம்புட்டு திமிரா? இருடி புள்ள, அங்கேயே இரு. 10, 15 நாளாச்சு. இவன் கூப்பிடவும் இல்ல. அவங்க அப்பத்தா அனுப்பவும் இல்ல. ஏன்பா புது மாப்பிள்ள, கோவிச்சுக்கிட்டு போன பொண்டாட்டிய கூப்பிட்டு வர வேணாமா? புது பொண்ணுனா அப்படி இப்படிதான் இருக்கும். நீ அனுசரிக்க வேணாமா? பொண்டாட்டிங்கிறவ என்ன வெட்டி தொங்க விட்ட வெள்ளாடா? நீ இழுத்த இழுப்புக்கு வாரதுக்கு. புது பொண்டாட்டி எப்பவும் கைய பிடிக்கிறதுக்கு முன்னால கால புடி. வழிக்கு வந்துடுவான். போ, போய் கூட்டியாந்து குடும்பம் நடத்து. ஆள் ஆளுக்கு 2 கன்னத்திலையும் மாத்தி மாத்தி அறையவன் அருள் வந்து போச்சு விருமாண்டிக்கு. கோல் மூட்டியையும் கூட்டிக்கிட்டு அடுத்த பஸ்ல புறப்பட்டான் அரைப்படி தேவம்பட்டிக்கு. வீட்டுக்கு வந்தவன் வீட்டுக்குள்ள போகல. வெளித்திண்ணையில உட்கார்ந்தான். கோல் மூட்டிய விட்டு தன் வருகையை அறிவிக்க சொன்னான். உள்ள போய் வெளியே வந்த கோல்முட்டி, வீட்ல ஆளுக இல்ல, வேற யாரோ உட்கார்ந்திருக்காகன்னு சொன்னான். வேற யாரு? பிசுக்குன்னு எந்திரிச்ச பைய இடது கால்ல கதவ ஒரு எத்தி எத்தி உள்ள போனான். உள்ள போனா பட்டக சாலையில உட்காந்து ஒரு பொம்பள முதுக காமிச்சு தலைவாரிக்கிட்டு இருக்கா. சும்மா பருத்தி சொலைய பாரம் போட்ட மாதிரி வெள்ள வெள்ளேர்னு இருக்கு அவ குடும்பி. வீட்ல ஆள் இல்லையா? விசுக்குன்னு திரும்பி அவனை பார்த்தா அந்த பொம்பள. ஏன் அப்பத்தா, மாமா வந்திருக்கு. முத்து முத்தா நரைச்ச முடி மொத்தமா காத்துல பறக்க வாய்விட்டு கத்திட்டே உள்ள ஓடுனா. யாத்தே, இவதான் என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி தான் இவளா? தலை சுத்துது விருமாண்டிக்கு. தூணை புடிச்சு சரிஞ்சு உட்கார்ந்தான் தரையில. உள்ள ஓடுனவ நெர செம்போட வெளியே வந்தா. தண்ணி குடிங்க மாமா, தண்ணி குடிங்க. கண்ணை முழிச்சு பார்த்தான். காத்துல பறந்த அவ நரைமுடி அவன் கன்னத்துல வந்து ஒரு அடி அடிச்சுச்சு. நாக்கு திருந்திருச்சு மாமா. நீங்க சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லுவேன். எங்க சொல்லு பாப்போம்னா கோல்முட்டி. தங்கு தடையில்லாம சொல்றா பிள்ளை. ஓடுற நரியில ஒரு நரி சிறுநரி, சிறுநரி பிடரியில் ஒரு பிடி நரைமயிர். கோல் மூட்டிய ஒரு பார்வை பார்த்தான் விருமாண்டி. ஏ மாமு, என்ன கவுத்துட்டியாங்கிற கேள்வி இருந்துச்சு அந்த பார்வையில.
பதிலுக்கு கோல் முட்டி ஒரு பார்வை பார்த்தான். செம்பிலி ஆட்டுக்கு வெள்ளாட்டு வால் வச்சு வித்தியா இல்லையா? சரிக்கு சரியா போச்சு மாப்பிளங்கிற பதில் இருந்துச்சு அந்த பார்வையில. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.